ஆதரவாளராக அறியப்பட்டவர், எல்லாருக்குமே தெரிஞ்சு நீங்கள் வந்து கலைஞர் பீரியட்லேருந்து நீங்கள் திமுக பீரியட் 2011 நீங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் போகும்போது அதற்கு காரணம் வாலண்டியரா பண்ணதா, மிரட்டலா, வேறு எதுவும் ஆதாயமா? நீங்க அரசியல் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அதனுடைய சிறு ஜஸ்ட் வேணா நான் சொல்லிடுறேன். சைதை துரைசாமி கல்யாணம், அவர் வீட்டு கல்யாணம், அதுக்கு விஜய் போறாரு. அந்த கல்யாணத்தில் விஜயும் ஜெயலலிதா அம்மாவையும் சந்திக்க வைக்கிறார். இது ஜெயலலிதா உத்தரவு இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது, தெரியுமில்ல? அந்த அம்மா எப்படியாப்பட்டவங்க அனுபவம் செய்யாது, அவங்க சொல்லிதானே இது நடந்திருக்கும், அவங்களுடைய சம்மதத்தோட. இல்லைன்னா நிச்சயமா யாரா இருந்தாலும் அந்த அம்மா பார்க்க வச்சாரு. பார்க்க வச்ச பிறகு என் வீட்டுக்கு சொல்றதுல தப்பு இல்லை, செங்கோட்டையன் சார், முன்னாள் அமைச்சர், இந்த இப்பத்த இல்லை, அந்த பீரியட்ல 2011 முன்னாடி இருந்த முன்னாள் அமைச்சர், போன வருஷம் வரைக்கும் மந்திரியா தான், ஓபிஎஸ் அண்ணன், டிஜிபி ராஜேந்திரன், இப்போ எல்லாரும் இறந்து போயிட்டார். இந்த 3 பேரும் என் வீட்டுக்கு வராங்க 2011. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க வந்து கேட்டு, அதற்கும் பிறகு நான் போய் அம்மா பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்ட்டு நான் விஜய்கிட்ட போய் கேட்டேன். போய் பாருங்கன்னு சொன்னார். நான் போய் பார்த்தேன். நான் அப்பவும் கேட்டேன், எங்களுக்கு 15 பேர் தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்க என்னுடைய இயக்கத்தில், அவங்களுக்கு ஏதாவது பண்ணால் நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். 15 பேரா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் விட்டுட்டேன். ஏன்னா விஜய்க்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த 15 பேர் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடிய தகுதி உள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணணும்ல, அதானே நியாயம். ஏன்னா நீ அப்பேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளை பெருசா வந்துட்டாரு, இந்த பிள்ளைங்கள வரணுமா இல்லையா, அந்த ஒரு நோக்கத்தில் நான் கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அதே மாதிரி டிஜிபி ராஜேந்திரன் வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு பிறகு 3 சீட் தான் தருவேன். நான் சொன்னேன், விஜய் நான் அந்த அளவுக்கு டீக்ரேட் பண்ண விரும்பலை, என்னால் முடியாது. ஆனால் நான் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், அது நான் விஜய்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறேன் அப்படின்னு. இதுவும் நான் அப்படியே போட்டேன் நான். ஆனால் அது டேட்லாம் ஞாபகம் இல்லை. திருச்சியில் முதல்ல அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க, முதல் கூட்டம் தான் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாள் எனக்கு ஃபோன் வருது, அம்மா அவங்கள கூப்பிட்றாங்க திருச்சிக்கு. ஃபோன் பண்ணுறேன், இன்னைக்கு இருக்காரு. நான் எதுவும் சொல்ல முடியாது, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவார். ஃபோன் பண்ணுறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் இங்கேருந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணி நேரம் ட்ராவல்